இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லிங்க இந்த வார்த்தைய. கிறிஸ்துவுக்குள். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, ஏன்னா ஒரு வாரமா பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க, ஜெபம் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நற்கந்தம், கிறிஸ்துவின் இந்த செய்தியினுடைய கோர்வையை ஒரு நான் உங்களுக்கு நினைப்பூட்டி நாம் தொடர் செய்திக்குள் நாம் கடந்து போகலாம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படி உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்து, அந்த கொடியில் ஏராளமான செய்திகளை கர்த்தர் நம்ம கொடுத்தார். அதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் அந்த சங்கீதத்தில், அந்த கொடி கொடுக்கப்படுகிற 60ஆம் சங்கீதத்தில் சூழ்நிலை எதிராக இருக்கும். ஆரம்பத்தில் சூழ்நிலை எப்படி இருக்கும்? எதிர்மறையாக இருக்கும். ஸோ தேவனை ஏன் கைவிட்டிருமாங்க, பூமி பிளக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்படி பலவிதமான பிரச்சனைகளோடு அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும். அப்போ சூழ்நிலை ஆரம்பத்தில் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? எதிர்மறையா இருக்கும். ஆனா அது தொடர விடல ஆண்டவர். ஒரு கொடி இடையில வரும். அந்த கொடி வந்த உடனே எதிராயிருந்த எல்லா சூழ்நிலைகளையுமே தேவன் அனுகூலமாக நேர்மறையாக மாற்றி கொடுப்பார். இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ பாசிட்டிவ் டர்னிங் பாயிண்ட், அதுதான் ஒரு முக்கியமான காரியம். இதுல இருந்து நம்ம இன்னும் ஒரு லூப் லைன், ஒரு தனி ட்ராக்கு இதுல இருந்து ஆண்டவர் நம்ம கொடுத்தார். அதுல என்னன்னா, சுரங்கத்துக்குள்ள போறோம். நீங்க எதிர்பார்த்து போனது நிலக்கரியை எதிர்பார்த்து போனேன். என்ன கரியை எதிர்பார்த்து போனேன்? நிலக்கரி கிடைக்காதா அப்படின்னு பையை எடுத்துட்டு போனேன். ஆனா நிலக்கரி இல்லை, உள்ள தங்க கடை. கொஞ்சம் நிலக்கரி எடுக்கும் பொழுது அதுக்குள்ள தங்கம் தெரிஞ்சிச்சு. தங்கம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அங்க தூரம் போனேன். அங்க போய் தங்கத்தை பார்க்கும்போது பக்கத்துல வைடூரியம் தெரியுது. விடுவியான்னு கேட்டேன். விடுவியா? நிலக்கரியை அப்படி வச்சுட்டு தங்கத்தை அள்ளி போட்டு அப்புறம் அங்கிட்டு போய் வைடூரியத்தை எடுத்துட்டு அப்புறம் அங்கிட்டு போய் அங்க ரத்தின கற்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அப்படியே உள்ள போய்கிட்டு இருப்போமா? சொல்லுங்க. நீங்களாம் இல்லை, அப்படியே விட்டுட்டு நிலக்கரியை மட்டும்தான் பஸ் எடுத்துட்டு வருவோம் மாதிரி பாக்குறேன் இல்லையா? அதை மாதிரிதான் நம்ம தியானிக்கும் பொழுது ஒரு ரூட்ல ஆண்டவர் கொண்டு போவார். அங்க போனவுடனே இன்னும் ஒரு ரூட்டை காமிப்பார். அங்க போனவுடனே இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்துல ஒரு வைடூரியம் தெரியும். அங்க போன இன்னும் ஒரு விலையுறந்த ரத்தினங்கள் அப்படியே உள்ள போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு சுரங்கத்துக்குள்ள நம்மளை கூட்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? அங்கெல்லாம் இயேசு அச்சாகையினால முழு சபையும் அல்லேலூயா சொல்லுது. இங்க உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? சார்ஜரை உள்ள சொருவியே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அப்போ அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை எங்கிட்டு கொண்டு போனாருன்னா, வாழ்க்கையில, ஊழியத்துல, சபையில சூழ்நிலை எவ்வளவு எதிரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல தேவன் குறுக்கிட்டு கொடியை கொடுத்து அவைகளை நேர்முகமாய் தேவன் மாற்றி அமைப்பார். அவைகளை அனுகூலமாய் தேவன் கொண்டு வருவாருங்கிறத தேவன் நம்ம கற்றுக் கொடுத்தார். அப்ப அங்கிருந்து எந்தெந்த எதிர்மறைகள் எல்லாம் தேவன் நமக்கு நேர்மறைகளாக மாற்றுகிறார் அப்படின்னு உணர்ந்தா அதுல நிறைய விஷயத்தை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தா. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாம்பலுக்கு பதிலாக, சாம்பலுங்கிற ஒரு எதிர்மறை, ஆனா சிங்காரங்கிறது ஒரு நேர்மறை. சாம்பலுக்கு பதிலாக என்ன வரும்? சிங்காரத்தை உனக்கு தருவாரு. உன்னுடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவாரு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய உனக்கு தருவாரு. அந்த வரிசையில தான் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைத்தருளும். பாருங்க, இந்த பக்கம் முச்செடி இருக்கு, எதிர்மறை. கொஞ்ச நாள்ல ஆண்டவர் குறுக்கே இதே முச்செடிக்கு பதிலாக ஒரு தேவதாரு தேவன் நம்ம கொடுத்தார். அப்ப இந்த தேவதாரு நமக்கு என்ன சத்தியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தது அப்படின்னா, தேவதாரு ஆலயத்துக்கு பயன்படுத்தப்பட்டது, தல வரிசைக்கு பயன்படுத்தப்பட்டது, வாசலுக்கு பயன்படுத்தப்பட்டது, அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த தேவதாரு ஆராதனைக்கு பயன்படுத்தப்பட்டது. இவைகள் எல்லாம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில இவ்வாறு பயன்பட வேண்டும் ஆண்டவருக்காக.
அந்த வரிசையில கடைசியா போன வாரம் நம்ம தியானிச்சோம். பவுல் சொல்றாரு, இதை 2 கொரிந்தியர் 2:15 சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? 2:15, ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளேயும் கெட்டு போகிறவருக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். தேவதாரு வாசனை நிரம்பின ஒரு மரம். அந்த தேவதார் எப்படி வாசனை நிரம்பின ஒரு மரமோ, உள்ள இருக்கிற இந்த சின்ன தேவதாரில இருந்து அங்க இருக்கிற பெரிய தேவதார் வரைக்கும் எல்லாருக்குள்ள ஒரு வாசனை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தம், நாம் கிறிஸ்துவுக்கு fragrance of Christ to God. தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில என்னென்ன வாசனைகள் வீச வேண்டும்? வாசனைகள் தேவனுக்கு பிரியம். நான் சொன்னேன், வாசனைகள் தேவனுக்கு பிரியம். என்னென்ன வாசனை கர்த்தருக்கு பிரியம்? 3 ஆராதனையிலையும் வெவ்வேறு குறிப்புகளை நான் சொன்னேன். இப்ப எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா வருஷப்படுத்தி நான் சொல்லியிருந்தேன். 1, மனம் திரும்புதலின் வாசனை நம்மில் வெளிப்பட வேண்டும். அடுத்து அர்ப்பண வாசனை நம்மில் வெளிப்பட வேண்டும். அடுத்து துதியின் வாசனை நம்மில் வெளிப்பட வேண்டும். அடுத்து கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ள வாசனை வெளிப்பட வேண்டும். அப்புறம் கொடியின் வாசனை அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு 2 பார்த்தோமான்னு தெரியல. கொடியின் வாசனை உன்னத பாட்டு 2:13 வாசி. உன்னத பாட்டு 2:13. உன்னத பாட்டு 2:13. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. இங்க வார்த்தை எப்படி பாருங்க, அத்திமரம் காய் காத்து, திராட்சை செடியா கொடியா இங்க போட்டிருக்கிறது. கொடி. நல்லா வேகமா சொல்லுங்க சீக்கிரம். திராட்சை கொடின்னு போட்டிருக்கா, செடின்னு போட்டிருக்கா? கொடி. எது பூ பூத்ததா? என்ன நிமிந்து பாருங்க, நிமிந்து பாருங்க. திராட்சை செடி இப்படி வரும். திராட்சை தோட்டத்து பேர் கீழே முதல்ல திராட்சை தோட்டத்துக்கு போனவங்களாம் கை வைத்துங்க, அவங்களுக்கு என் பிரசங்கம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி பந்தல் மாதிரி சுற்றியும் போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கீழே இருந்து ஒரு செடி மேலே எழும்பி அந்த 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 பந்தல் வரைக்கும் அந்த கொடி அந்த செடி எழும்பி இருக்கும். அந்த செடியிலேருந்து நிறைய பிரான்ச்சஸ், நிறைய கொடிகள் என்ன செய்யும்? படர ஆரம்பிக்கும். அதுல இருந்து தான் பூ வரும், காய் வரும், கனி வரும். அந்த கனி நமக்கு வரும். இது உங்களுக்கு இப்போ திராட்சை தோட்டத்துல வருஷத்துக்கு 3 முறையோ 2 முறையோ தெரியல, ஐ திங்க் 2 or 3 டைம்ஸ் நினைக்கிறேன் சீசன் வரும். ஆமா 3 முறை, 4 மாசம் சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கு. ஸோ 3 முறை வருஷத்துக்கு சீசன் வரும். மற்ற நாட்கள்னா அங்கே எந்த சுமலுமே இருக்காது, அது சும்மா நார்மலாக இருக்கும். ஆனால் அதனுடைய சீசன் நேரத்தில் உள்ள போனால் அந்த என்ட்ரன்ஸில் ஒரு வாசனை இருக்கும் பாருங்க. அடா 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 அடா. அந்த கொடியிலிருந்து பூ பூக்கும். பூ எதில் வரும்? எங்க கவனிங்க, என்ன கவனிக்கணும். திராட்சை செடியில் 3 பாட்டை நான் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணணும். 1 செடி, கொடி, பூ. சொல்லுங்க. இப்ப எத்தனை பாட்டு இருக்கு? இப்ப பூ எதுல வரும்? சொல்லுங்க. கொடியில தான் வரும். சரி, இப்ப பூ கொடியில வர்றதுனால, கிருபை கொடிக்கு வர்றதுனால, ஆசீர்வாதம் கொடிக்கு வர்றதுனால, அபிஷேகம் கொடிக்கு இருக்கிறதுனால, இந்த கொடி செடியை விட்டு தனியா இருந்தா அந்த பூ நிக்குமா? பூ வருமா? வருமா? கிருபை வருமா? அபிஷேகம் வருமா? வல்லமை வருமா? ஆத்துமாக்கள் வருமா? ஆசீர்வாதம் வருமா? சொல்லுங்க வேகமா. வராது. அப்போ எனக்குத்தான பூ வருது, எனக்குத்தான காய் வருது, கொடி ஏன்ட்ட இருந்து தான் வருதுன்னு சொல்லி நீ செடியை விட்டு தனியா இருக்கக்கூடாது. கொடி செடியோடு இருந்தா தான் பூ வரும், காய் வரும், கனி வரும். செடி இயேசு கிறிஸ்து, கொடி அவருடைய சபையாகிய நான். திராட்சை கொடியாகிய சபை செடியாகிய இயேசுவோடு இணைந்திருக்கணும். அவர் இல்லாமல் என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. இதுதான் கொடியின் வாசனை. யார் யாரெல்லாம் செடியோடு இணைஞ்சிருக்கீங்களோ உங்க கொடி வாசனை நிரம்பி இருக்கும். அந்த ஆட்களை பார்த்தாலே அவங்க மேல ஒரு வாசனை வரும். யாரு மேல வாசனை வரும்? கொடியோட இணைஞ்சிருக்கிற செடியோட இணைஞ்சிருக்கிற கொடிக்கு தான் வாசனை வரும். நீங்க கொடியை மட்டும் கட் பண்ணி வைங்க, ஒரு என்ன வைங்க. நீங்க காலையில கட் பண்ணுங்க, சாயங்காலம் என்ன இருக்கும்? வாடி போயிருக்கும். சிலரெல்லாம் வெட்டி எடுத்து 6 மாசம் ஆன மாதிரி வாடி வந்திருக்கிறீங்க. ஒட்ட வச்சு மறுபடியும் துளிர் விட்டு பூ பூக்க வச்சுதான் உங்களை அனுப்ப போறாரு. செடியாகிய இயேசுவோடு கொடியாகிய நான் இணைந்திருக்க. அல்லேலூயா.
அப்போ உங்க வாழ்க்கையில அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எதை செய்தாலும் எனக்கு திறமை இருக்கலாம், படிப்பு அறிவு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், 1000 பேர் எனக்கு உறவுக்காரலாம் இருக்கலாம், வசதி வாய்ப்பு இருக்கலாம், இதை வச்சு இப்படி செஞ்சிடலாம், அதை வச்சு இப்படி செஞ்சிடலாம். ஒரு நாள் நினைக்கவே கூடாது, நான் எதை செய்தனாலும் இயேசுவோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் நான் செயல்பட முடியும். அவரோடு நான் இணைஞ்சு இருக்கிறதுல மட்டும் நீங்க கவனமா இருங்க. அருமை சகோதரா சகோதரிகளே, தம்பி தங்கச்சிகளே, உங்க வாழ்க்கை இயேசுவோடு இணைந்த புதுசா வந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை இயேசுவோடு இணைந்திருக்குமானால் இத்தனை வருஷமா நீங்க காய்ந்து போய் வறண்டு போய் நீங்கள் இருக்கலாம். இந்த நாளில் பச்சையான கொடியை போல உங்க வாழ்க்கை பசுமையாய் மாறத்தக்க அளவுல மறுபடியும் உங்க வாழ்க்கைய அவர் பூ பூக்க வைப்பாரு, காய் கனி கொடுக்க வைப்பாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு, செடியோட இணைஞ்சிருக்கணும். இயேசுவோட நானு, நீ என்ன குரூப் எடுத்தாலும் சரி இயேசுவோட இணைஞ்சிரு. நீ என்ன காலேஜுக்கு போனாலும் சரி இயேசுவோட இணைஞ்சிரு. நீ இயேசுவோட இணைஞ்சிருந்தா உலகத்துல உன்னை எங்கனாலும் நாங்க அனுப்ப நாங்க தைரியமா இருக்கோம். உங்களை உலகத்துல எங்கனாலும் யாரை நம்பி அனுப்பலாம்லாம். நம்ம பிள்ளைகள் அநேகர் வெளி ஊர்ல வெளி மாநிலங்களில் நார்த்தில் அல்லது நம்ம பிள்ளைங்க பெரிய பெரிய சிட்டி, சென்னை, பெங்களூர் போன்ற சிட்டியில் இருக்கிறீங்க. உங்களை நம்பி எப்படி அனுப்பிச்சிருக்கிறோம்னா, நீங்கள் செடியோடு இணைஞ்சிருக்கிறதுனால, உங்கள் கொடி பாதுகாக்கப்படுங்கிறதுனால, இயேசுவோடு இணைந்தவர்களாக இருப்பதுனால வாசனை மட்டும்தான் உங்களிருந்து புறப்பட்டு வரும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் எப்பொழுதும் ஆண்டவரே செடியோடு இணைந்த கொடியா நாங்க இருக்கணும். செடியோடு எந்த சூழ்நிலையிலும் செடியை விட்டு நாங்க பிரிக்கப்பட்டுறக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. கஷ்டப்படுற நாட்களை எப்படி உண்மை நன்றாய் இணைந்து உறுதியா நின்றோமோ, அதே போல உயர்வின் நாட்களிலையும் உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, உம் சீடனாயிருப்பே, நான் உம் எத்தனை பேர் உண்மையா பாடுறீங்க? கொடியின் வாசனை. ஸோ இந்த வரிசையில் இப்படிதான் நம்ம நிறைய ஒரு 5-6 காரியத்தை பார்த்தோம் நினைக்கிறேன். அதில் 7வது ஒரு வாசனை தான் இங்கே 2 கொரிந்தியர் 2:14 பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் வாஸ்த வசனம் தான், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும், எல்லா கோவில்பட்டி மட்டுமா, எல்லா இடங்களிலும், திட்டங்குளம் மட்டுமா, எல்லா இடங்களிலும், எட்டயபுரம் ரோடு மட்டுமா, எல்லா இடம், தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமா, சொல்லுங்க, எல்லா எருசலேம்ல ஆரம்பிச்சு யூதேயாவுக்கு போய் சமாரியாவுக்கு போய் உலகத்தின் கடைசி முனை வரைக்கும் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க 7வது ஒரு வாசனையை பவுல் இங்க சொல்றாரு. இந்த வாசனைக்கு பேரு வெற்றியின் வாசனை. எங்க சொல்லுங்க, இங்க பாருங்களேன், வெற்றிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதுல வாசனைங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ வெற்றியோடு வாசனையை இணைத்து பவுல் பேசுகிறாரு. வெற்றியையும் வாசனையும் இணைக்கிறாரு. வெற்றிக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. எங்க ஒன்னையும் காணோம். வெற்றிக்குன்னு என்ன இருக்கு? தோல்வி விட்டுறவங்க முகத்தை பாருங்களேன், அவன் யாரையுமே பார்க்க விரும்ப மாட்டான். அதில் தோற்ற உடனே முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே அவன் ஒரு வழியாக தனியாக ஓடி போயிடுவான். ஆனால் வெற்றி பெற்றவன் முகத்தை மூடிட்டுலாம் அவன் போக மாட்டான். எல்லாருக்கும் முன்பதாக முகத்தை காண்பிக்கும்படி விரும்புவான். வெற்றிக்குன்னு ஒரு வாசனை உண்டு. பவுல் இதை எழுதும் பொழுது ரோம அரசாங்கத்தினுடைய அந்த சோல்ஜர்ஸுடைய பின்னணியத்தை மனசுல வச்சு எழுதுறார். அந்த சரித்திரத்தை சொல்றேன், கல்ல கவனிங்க.
ரோம போர்ச்சேவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர்கள் ஒரு நாட்டுக்கு யுத்தத்துக்கு போகிறார்கள்னா கேப்டன் தளபதி, அதுக்கு கீழே இருக்கிற உதவி தளபதி, அவருக்கு கீழே இருக்கிற சோல்ஜர்ஸ், அங்க இருக்கிறதான போர் சேவகர்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் யுத்தத்தை முடித்து ஜெயித்து விட்டு உள்ள வருவாங்க. அப்படி உள்ள வரும் பொழுது அவங்க கும்பலாலாம் அப்படி வரமாட்டாங்க. அவங்க உள்ள வரும்போது வருஷ ஒரு பவனி வந்த மாதிரி வருவாங்க. இன்னைக்கு நிறைய சபைகள்ல பவனி போவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பவனி போவாங்க. இந்த பவனி கும்பலாலாம் போக மாட்டாங்க. எப்படி போவாங்க? அப்படியே ஒரு வரிசை கரகமா இருப்பாங்க. இப்ப ரோம அரசாங்கத்தில் உள்ள இந்த போர்ச்சவர்கள் யுத்தத்தை முடித்து விட்டு நாட்டுக்குள்ள திரும்ப வரும் பொழுது பவனி மாதிரி வருவாங்க. அப்படி பவனி மாதிரி வரும் பொழுது எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாட்டு மக்கள் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, காட்டுக்கு போயிருப்பாங்க, வேலை ஸ்தலத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா இவங்க உள்ள வரும் பொழுது எல்லாரும் கூடி நின்று அவங்க வரவேற்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க உள்ள வரும் பொழுது இவங்க போன யுத்தத்துல ஜெயிச்சிருக்காங்களா தோற்று போனாங்களா அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்கும் சொல்லாமலேயே தெரியும். இவங்க சொல்ல வேண்டாம், வெற்றியை பிரகடனப்படுத்த வேண்டாம், கொடியை காமிக்க வேண்டாம், சொல்லாமலே தெரியும். எப்படி தெரியும்னா, இப்படி பவனி வரும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, முன்னால ஒரு கூட்டம், நடுவுல இன்னொரு கூட்டம், கடைசியில இன்னொரு கூட்டம், இப்படி நின்று அவர்கள் கைகளில் இருக்கிற சாம்பிராணி புகைகளை எழுப்பி விடுவாங்க. என்ன புகைய? சாம்பிராணி புகை வீட்டுக்குள்ளேயா இருக்க போது, எங்க இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்படி அவர்கள் சாம்பிராணி புகைகளை ஏராளமா எழுப்பி விடுவாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த நாடு, அந்த பட்டணம் பகுதி முழுவதும் அப்படி புகை காடா எழும்பி நிற்கும். பக்கத்துல இருக்கிற ஆள் கூட பக்கத்துல தெரியாத அளவுக்கு புகை அவ்வளவு நிரம்பி இருக்கும். இப்போ இந்த புகையிலிருந்து என்ன வெளிப்படும்? ஒரு வாசனை வெளிப்படும். இது எல்லா ஜனங்களும் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரும் வெளியே நிற்பார்கள். அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த வாசனை வந்து விட்டது என்று சொன்னால், போர் வீரர்கள் உள்ளே வரும் பொழுது சாம்பிராணி புகை உள்ளே வந்து விட்டது என்று சொன்னால், இந்த யுத்தத்துல நம்ம நாடு ஜெயிச்சிருக்கு, வெற்றி பெற்று திரும்பி வருகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். இதை பவுல் மனதில் வைத்து இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். அதே போல ஒரு ரோம போர்ச்சேவகர்களுக்கு எப்படி நடக்கிறதோ, அவர்கள் வெற்றி எப்படி தேசத்துக்கு பட்டணத்துக்கு சொல்லாமலேயே வாசனையின் மூலம் தெரியப்படுத்தப்படுகிறதோ, அதே போல சபைக்கு கர்த்தர் ஒன்றை செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் சபைய கர்த்தர் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி அதன் மூலம் ஒரு வாசனையை எழும்ப வைத்து எல்லாரையும் அறிய வைப்பாரு. என்ன அறிய வைப்பார்னா, உள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைகள்ல போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமான ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறார்கள். சிலருக்கு குடும்ப பிரச்சனை, சிலருக்கு பொருளாதார பிரச்சனை, சிலருக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு பிரச்சனை, சிலருக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை. ஒவ்வொரு போராட்டத்துல நீங்க இருக்கிறீங்க. ஒரு யுத்தம் உங்க வாழ்க்கையில தினமும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தத்துல தேவன் என்ன பண்ணுவார்னா, உங்களால சில காரியங்களில் வெளியே வர முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில யுத்தம் பயங்கரமா இருக்கும். தோற்று போவேனோ, வெக்கப்பட்டுருவேனோ, ஊரை விட்டு வெளியே போயிருவேனோ, வீடை விட்டுட்டு போயிருவேனோ, சொல்லாம எனக்கு இடம் தெரியாம ஓடி போயிருவேனோ அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரை நீங்க நம்புறது உண்மையானால், அவரை ஆராதிக்கிறது உண்மையானால், அவர் நாமம் உங்க மேல தரிப்பிக்கப்பட்டிருப்பது உண்மையானால், எந்த யுத்தமா இருந்தாலும் இந்த யுத்தத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட நீ ஜெயிப்ப. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்ன கர்த்தர் ஜெயிக்க வைப்பாரு. ரட்சிக்கப்பட்டு கிருபை பெற்று அபிஷேகம் பெற்று அழைப்பு பெற்ற உங்களை கர்த்தர் ஜெயிக்க வைப்பாரு. கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அந்த வெற்றி வந்த உடனே ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பார்ப்பாங்க, இந்த பிரச்சனையில இவன் வெளியே வர மாட்டான்னு நினைச்சேன், இதுல இருந்து இவன் மீண்டு வர மாட்டான், இவர்கள் குடும்பம் மீண்டு வராதுன்னு நினைச்சேன், ஆனா மீண்டு வந்துட்டான். அப்பனா அவன் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று உன் தேவன் அங்கே அறிவிக்கப்படுகிறார். நீ பெறுகிற வெற்றியில உன் தேவன் வெளிப்பட ஆரம்பிக்கிறாரு. அதத்தான் பவுல் சொல்லுகிறாரு, உன்னை வெற்றி சிறக்க பண்ணி அவரை ஓமுல வெளிப்படுத்துவார். உனக்கு வெற்றியை கொடுப்பதின் நோக்கமே அவருடைய வாசனை உன்னிலிருந்து புறப்பட வேண்டும் என்பது. பரீட்சை முடிஞ்சு ரிசல்ட் வந்து நல்ல மார்க்கெல்லாம் எடுத்த உடனே லட்டெல்லாம் ஊட்டிட்டு மைக்க பக்கத்துல நீட்டின உடனே எப்படிமா மார்க் எடுத்தோம், அதுவா எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க.
அவர் உன் கூட இல்லைன்னா ஜெயமோ ஜெயமோ. முதல் வார்த்தை வாத்தியார் இருக்கட்டும், டியூஷன் டீச்சர் எல்லாருக்காக தோத்துறோம். டியூஷன் டீச்சருக்காக தோத்துறோம், வாத்தியாருக்காக ஸ்தோத்திரம், ப்ரொபோசருக்காக தோத்துறோம், அம்மா அப்பாவுக்காக ஸ்தோத்திரம், எல்லாம் ஓகே தான். ஆனால் அவர் இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றி சிறந்தேன். முதல்ல அவர் நாமம் வாயில வெளிப்படணும். அவர் நாம வெளிப்படுவதற்காகத்தான் உனக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறாரு. அதுக்காகத்தான் நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நானும் பார்ப்பேன், ஒரு பிள்ளையால் லட்டை வாங்கி தின்னுட்டு ஏசப்பா தான் என்னை இந்த இடத்த கொண்டு வந்தான்னு சொல்லுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். வரவும் மாட்டுக்காளுங்க, வந்தாலும் சொல்லவும் லட்டை வாங்கி தின்னுட்டு அப்படியே போயிருந்தாளுங்க. கேட்கப்படுவதாக இந்த சபையின் பிள்ளைகள் மூலம் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற வாசனைகள் வெளிப்பட தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். நைட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு போய் ஜெபம் பண்ண மதியம் தான் வந்தோம். வந்த உடனே சாயங்காலம் மீட்டிங், அங்கே நமக்கு ப்ரேயரில் அட்டன் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். போன உடனே அந்த பிறகு சொன்னார், இந்த வீடு ஆண்டவர் கொடுத்த வீடு பாஸ்டர். உங்களுடைய அனைத்து ஆசீர்வாதங்களிலும் கிறிஸ்துவின் வாசனை வெளிப்பட வேண்டும். உங்க வெற்றியில கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். எப்படி வெற்றி? ஆனா இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை பாஸ்டர். இதை விட பெரிய பெரிய வெற்றியெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படி நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு சுஜிபி பாஸ்டர் அப்படின்னு உன் காலர் மேலே வந்ததுன்னா நாளைக்கு சட்டையே இருக்காது, சட்டையே இருக்காது. எவ்வளோ பெரிய வெற்றி வந்தாலும் உங்களை தாழ்த்தி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த அப்பாயின்மெண்ட் உங்கள் கைக்கு வரும் பாருங்க. வாய்ப்பில் அந்த வேலை உங்களுக்கு வரும் பாருங்க. அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு வருவார். இவ்வளவு அழகான மாப்பிள்ளை எங்கேயா பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்போம். ஆண்டவர் கொண்டு வந்தாரு. பாட்டிகள் ஆமே சொல்லுது, மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேங்காங்க. அல்லேலூயா. எப்படி இந்த வீடு எப்படி வந்துச்சு, இந்த கார் எப்படி வந்துச்சு, நல்லா இருக்கே, கார் நல்லா இருக்கே, பைக் நல்லா இருக்கே அப்படின்னு நான் கூட சோதிக்கிறதுக்கு சிலர் கேட்பேன். பைக்கு ஜோம் பண்ணும்போது கார் நல்லா இருக்கு, பைக் அருமையா இருக்கு, வாயிலிருந்து வருமானு எதிர்பார்ப்பேன். சிலருக்கு வரும், சிலருக்கு வரும். கவனிங்க, நீங்க எந்த இடத்துல வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில் ஐஏஎஸோ ஐபிஎஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ நீதித்துறையோ எங்கனாலும் நீங்க வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். சும்மா யாரை பாரு இன்ஜினியரு, யாரை பாரு டாக்டர், யாரை பாரு. இப்போ அவங்களுக்குலாம் வேலையே இல்லாமல் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் ரோபோட்டை இறக்கிட்டான். மருத்துவமனையெல்லாம் ரோபோட்டை இறக்கிட்டான். இன்னைக்கு ரோபோட்டு தான் என்ன செய்யுது, ஊசி போடுது. ரோபோட்டு தான் என்ன செய்யுது, உனக்கு ப்ரெஷர் செக் பண்ணுது. எல்லாருக்கும் வேல்யூ இல்லாமல் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரணும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரணும், நீதித்துறைக்கு நீங்கள் வரணும், வருவாய்த்துறைக்கு நீங்கள் வரணும். இப்படிதான் சொல்கிறது. அப்படிலாம் என்னென்ன ஆன்னு பார்க்குறீங்களா? பிள்ளை அவங்களுக்கு தெரியும் நீங்கள் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வரணும். அப்படி வந்து அங்கே உட்காந்து நீங்கள் ஆண்ட ஒரு வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அங்கே சொல்லணும், கர்த்தரால் வந்த உயர்வு, என் தேவனால் வந்த மேன்மை அப்படின்னு நீங்க சொல்லப்படணும். உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவின் அர்க்கந்தம் உங்க வெற்றியின் மூலம் வெளிப்பட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஜெம்ஸ்ல போய் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு அண்ணே ஒரு பாஸ்டர் எங்க கூட அனுப்பி நம்ம ஜெம்ஸ் எல்லாம் சுற்றி காட்ட போய் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி சுற்றி காட்டணும். ஏறக்குறைய 40 ஏக்கர். எத்தனை ஏக்கரு? 3 மணி நேரம் நடந்திருக்கோம். அதே மாதிரி 2 முறை போயிட்டோம். 40 ஏக்கர் 3 மணி நேரம் 2 முறை. உங்க பாசம்மா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ ஆளு வரும்போது. அப்போ இதெல்லாம் பிரம்மாண்டமா ஒவ்வொன்றையும் பார்க்க அவ்வளோ ஒரு பக்கம் கண்ணீர் வருது, இன்னொரு பக்கம் ஆண்டவரே இதை நான் என்ன பார்க்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு எனக்கு சில தரிசனமும் உதிக்க ஆரம்பிக்க. அதை பார்க்கும்போது சும்மா பார்த்து போட்ட இடத்துல ஒரு தரிசனம் உள்ள வருது நமக்கு. அப்படி வந்த உடனே கடைசி அகஸ்டின் அண்ணன்ட்ட உட்காந்து அவங்க பேசி என்னை அடுத்த ஊருக்கு அனுப்பும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, கோவில்பட்டியில் எத்தனையோ சபை இருந்தாலும் உங்கள் சபையை கர்த்தர் நம்புறாரு, உங்கள் சபையை கர்த்தர் நம்புறாரு. அதே வார்த்தையை சொல்லி அவங்க ஷோ பண்ணி அனுப்புனாங்க. கடைசியாக நான் கேட்டேன், ஒரு தனி மனிதனாக வந்திருக்கீங்க, உங்கள் கூட யாரும் இல்லை, ஒரு தனி மனுஷன். அவர் கிறிஸ்டி ஆரம்பத்தெல்லாம் பார்த்தா இன்றைக்கி அவர் உலகத்துக்கே தெரியும். நான் ஆரம்பத்தை பார்த்தா ரொம்ப பயங்கரம். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. கவனிங்க, தனி மனுஷனாக வந்தீங்க, இவ்வளோ பிரம்மாண்ட காரியம். ஈவன் லோக்கல் கல்ச்சரில் இருந்தால் கூட யாரும் இவ்வளவு காரியத்தை அச்சீவ் பண்ண முடியாது. எப்படி லோக்கல் கல்ச்சர், நமக்கு தெரிந்த ஜனங்கள், தெரிந்த பாச, தெரிந்த இடத்துல இருந்தால் கூட இவ்வளோ பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ண முடியாது. இது என்ன, எப்படி இதுக்குடைய கமிட்மெண்ட்டுடைய ஆழம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சிம்பிளா, அதே மாதிரி டெப்தா, ஒரே வார்த்தை, இல்லை ஸ்டீவன், எல்லாமே கர்த்தர் மட்டும்தான் காரணம். எல்லாமே
கர்த்தர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு பின்னால இருக்கிற ஒவ்வொரு செங்கலுக்கு பின்னால ஒரு சாட்சி இருக்கு, ஒவ்வொரு செவருக்கு பின்னால ஒரு பெரிய சாட்சி இருக்கு. ஒரு நாள் நைட்டு, ஒரு நாள் அந்த 2வது நாள் நைட்டு ஃபுல்லாக ஒரு 10 o'clock வரைக்கும் உட்காந்து பேசி இந்த பில்டிங் இப்படி வந்துச்சு, அந்த பில்டிங் இப்படி வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒரு சர்ச்சை இப்போ கட்டிருக்கிற ஆடிட்டோரியம் மிகப்பெரிய அளவில் இருக்குது, 120 அடி அகலம், கிட்டத்தட்ட இடையில பில்லரே இல்லை. நான் அதிர்ந்தே போயிட்டேன். நோ பில்லர். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்கு. 120 அடி அகலங்க. நமக்கு இங்கே பாருங்க 20 அடி அகலத்துக்கு ஒரு பில்லர் தேவைப்படுது. 120 அடி அகலத்துக்கு ஒரு பில்லர் கூட கிடையாது. அந்த பீம்லயே இன்டர்லாக் பண்ணி சிஸ்டத்தில் அவங்க நிப்பாட்டிருக்காங்க. மேலே 6 அடி கீழே 2 அடி 8 அடி பீம் தொங்கும். அப்போ அவங்க சொல்றாங்க இதுக்கு 2C அவங்களுடைய பட்ஜெட். எத்தனை சி? 2C. ஆனா முடியும் போது 6C. எத்தனை சி? நிறைய பேருக்கு என்னமோ சீன்றாரு, ஓ ஏ பி கடுத்து சி வருன்றாரு. சிலருக்கு புரியுது. போட்ட பட்ஜெட் 2C, 2 கோடி, முடியும் போது 6 கோடி. 6 கோடி. அவர் சொல்றாரு இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்துச்சு? யாரு? ஒருவர் மட்டும் ஒரு ஃபேக்ஸ் அனுப்புனாராம். ஒருவர் மட்டும் ஒரு ஃபேக்ஸ் அனுப்பி அமௌண்ட் அனுப்பி காணிக்கை அனுப்புனாரு. அவர் சொல்றாரு இதுக்கு வந்த காணிக்கையை கொடுத்த நபர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு. இன்னைக்கு அவரை திருப்ப தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணோம், இன்னைக்கு வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது. அப்போ இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. கர்த்தர் கூட இருந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற அனுபவங்கள் இதெல்லாம். இந்த வெற்றியை நாங்க கேட்கும் போது இது ஒரு பெரிய வெற்றி. ஊழியத்துல சாதாரண விஷயம் இல்ல. நம்ம ஆள்கிட்ட 1000 ரூபாய் கொடுக்கறதுக்குள்ளே தன்னால என்ன செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அங்க வந்து அவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த ஊழியத்துல கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி, அப்ப அந்த வெற்றி முடிவுல ஒரு வார்த்தை வருது, கர்த்தர் தான், இயேசுதான், ஆண்டவர் தான் வருதா. வெற்றி முன்னால வரும், வாசனை அதுக்குள்ள இருந்து வெளிப்படணும். எவ்வளவு பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்தாலும் அதுக்குள்ள இருந்து இயேசு வெளியே வரும். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அதை இந்த கடந்த ஒரு வார ஊழியத்துல தான் எனக்கே கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அப்படிங்க இப்ப நீங்க கேட்கலாம், பவுல் சொல்றாரு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனிதனுக்கு எப்போதுமே என்னதான் கிடைக்கும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபைக்கு எப்பொழுதுமே என்னதான் கிடைக்கும்? இதை மட்டும் நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப சபைக்கு எப்பொழுதுமே என்னதான் கிடைக்கும்? வெற்றி தான். வசனம் இப்படி இருக்கு பாஸ்டர். ஆனா இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் பார்த்தா சபைகள் அடிக்கப்படுது, சபைகள் உடைக்கப்படுது, ஊழியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், ஊழியர்கள் அங்க அபாண்டமாக பொய் வழக்கு போடப்பட்டு அவர்கள் எஃப்ஐஆருக்குள் மாட்டப்படுகிறார்கள். இன்னைக்கு சபை வெளி தோற்றத்துக்கு தோல்வி அடைகிறதே. சபை வெளி தோற்றத்துக்கு ஊழியர்கள் தோல்வி அடைகிறார்களே. நிறைய சபைகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு. இப்படி சம்பவங்கள் நடக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறாரே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, இது முற்றிலும் அது முரணாய் இருக்கு, இது எதிராக இருக்கு. சபை தோல்வி அடையுது, ஆனா வசனமோ வெற்றி சிறக்க பண்ணின்னு இருக்கு. வசனம் வெற்றி சிறக்க பண்ணுவார் இருக்கு, ஆனா சந்திப்பதோ தோல்வி. கேள்வி வருதா இல்லையா? எனக்கும் வந்துச்சு இது. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. வெளி தோற்றத்துக்கு சபை அடிக்கப்படுது, உடைக்கப்படுது, உண்மைதான், இல்லைங்களே. ஆனா ஒருவரும் பார்க்க முடியாத, இப்போ உங்க கண்ணு திறப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. கவனிங்க, ஒரு புறம் சபை அடிபட்டாலும், சபை உலக மனிதர் பார்வைக்கு தோல்வி அடைந்தாலும், இதன் நடுவில் ஒவ்வொரு நாளும் திரள் கூட்டம் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்து கொண்டு இருக்கிறார்களே. பிசாசின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, அந்தகார அசுத்த வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு உள்ள வந்துகிட்டு இருக்காங்களே. இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. வெளி தோற்றத்துக்கு சபை தோல்வி அடைந்த மாதிரி தெரிந்தாலும் ஒரு மனிதர் ரட்சிக்கப்படுவதை எந்த அரசாங்கமும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த சட்டமும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த வல்லமையும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் சொன்ன அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தை இன்னைக்கு கர்த்தர் ரட்சித்து அந்த சபைகளை கொண்டு வராது. அவர்கள் எவ்வளவு காரியம் பண்ணட்டுமே, ஒரு மனிதன், மறுபடியும் சொல்லுங்க, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதை உலகத்துல எந்த வல்லமையும் தடுத்து நிறுத்த முடியாது. எங்க கையை கட்டலாம், காலை கட்டலாம், எஃப்ஐஆர் போடலாம், சர்ச்சையை பூட்டலாம், ஆனா ரட்சிப்பின் வல்லமைய ஒருவனாலும் தடுக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள்.
ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதை யாராலையும் தடுக்கவே முடியாதையா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாராலையும் தடுக்கவே முடியாது. என்ன செய்யட்டும், அவ்வளவு எதிர்ப்பு இருக்கு. உண்மைதான். நான் பிரசங்க ஒரு தராரா அப்படிங்கிற ஒரு பகுதி, ஒரு சபை, அது 3வது 4வது நாள் போன சபை. தராரா என்னரா? தராராங்கிற ஒரு போய் ஊழியம் செஞ்சு அங்கே மக்களுக்கு வார்த்தையை அறிவிச்சுட்டு ஜோமணி முடிக்க போகிறோம். அந்த பிரசங்கத்திலேயே திடீர்னு என் வாயில் அந்த வார்த்தை வந்துருச்சு. நான் சொல்கிறேன், பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கும் நடந்த சம்பவம். அதான் அங்கே உள்ள செய்தி. அங்கே என்ன நடந்துச்சு? 3 காரியம் நடந்துச்சு. கர்த்தரின் வெளிச்சம் பிரகாசித்ததுன்னு வரும். ஆண்டோடைய வெளிச்சம் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்லும்போது, இடையில நான் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அந்த சபையாரில் என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள பார்த்து கேட்டேன், இப்போ இருக்கிற உங்கள் பாஸ்டர் என்னையும் சேர்த்து சொன்னேன், இங்கே இருக்கிற எங்கள் எல்லாரும் இப்போயே போலீஸ் வருது, போலீஸ் வந்து எங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்படி கேட்டு கடைசியில் ஜோமணி முடிச்சாச்சு. ஜோமணி முடிச்சும் போது போலீஸ் வந்துருச்சு. பிரசுக்காரன் வந்துட்டான் உள்ள, வீடியோவோட உள்ள வாரா. நாங்க பிரசங்கம் முடிச்சு உட்காந்துருக்கோம். நான் எனக்கு முதல்ல யாருன்னு தெரியல. அப்புறம் கேட்டேன், இந்த மாதிரி என்கொயரிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு உடனே கேட்டேன். அப்படியே நான் சிரிச்சுட்டே பாஸ்டரை பார்த்தேன், என்ன செய்வாங்கன்னு உடனே முதல்ல அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. பேரை வந்த எல்லா பேரையும் எழுதி வாங்கினாங்க. பேரை எழுதுவேன். நான் யோசித்தேன், இத்தனை வருஷம் இங்கே ஊழியம் செஞ்சு ஒரு வயா கூட நம்மளை வந்து பேர் எழுத மாட்டேக்கா, போட்டா போட மாட்டேக்கா, ஒரே நாள்ல. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு இவங்க பேப்பரில் போடுவாங்க, அது பிரச்சனை ஆக்குவாங்க அப்படி இப்படின்னு பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பாஸ்டர் அவங்க உட்காந்துட்டு யோசிக்க, இந்த ஆள் போலீஸுன்னு பிரசங்கம் பண்ணி கடைசியில் போலீஸ்காரன் காதுக்கு கேட்க வச்சு வர வச்சுட்டாங்க போல. அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேரெல்லாம் எழுதி வாங்கிட்டு போயிட்டான். நான் பாஸ்டர் இங்கே வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் சபை ஒரு இடுக்கு, அது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பைக்கிலேயே போனோம். பைக் எடுத்து 3 வருஷம் ஆச்சு, 3-4 வருஷம் ஆச்சு பைக்கை தொட்டு. 25 கிலோமீட்டர் பைக்கிலேயே போனோம். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து வேறு வசதியாக கிடையாது, பைக்கிலேயே தான் போனோம். ரோடு எப்படின்னு உங்களுக்கு தெரியும், நார்த் இந்தியா ரோடு. 25 கிலோமீட்டர், ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள ஏரியா. அப்போ பாஸ்டர் கூப்பிட்டேன். ஒரு தெருவுக்குள்ளே ஒரு கடவுக்குள்ளே அந்த சபை இருந்துச்சு. நான் கூப்பிட்டேன், பாஸ்டர் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறீங்க, உங்கள் சபை ஒரு முடுக்குக்குள்ளே கிடக்குது, உங்கள் சபைக்கு இங்கே வர்ற ஆட்களை தவிர யாருக்குமே தெரியாது, நாளையிலிருந்து மொத்த ஊருக்குமே இப்படி ஒரு சபை இருக்கு, இங்கே இயேசுவின் நாம ஆராதிக்கப்படுது, அங்கே போன விடுதலை உண்டுங்கிறத கர்த்தர் இவனுங்களை வச்சு, நமக்கு பேனர்லாம் வேண்டாம், நமக்கு டிவி விளம்பரம்லாம் வேண்டாம், இவனுங்கள் போதும் நமக்கு. அதுக்கு தான் கர்த்தர் இவங்களை வச்சிருக்காரு. நாளைக்கு முழு தராராவுக்கு ஒரு செய்தி பரவும், இப்படி ஒரு கிறிஸ்தவ சபை இங்க இருக்கு போல. கையில உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனி தேவ பிள்ளையே. அப்போ நமக்கு என்ன நினைப்புனா, சபைகள் அடிக்கப்படுது, உடைக்கப்படுது, உண்மைதான் ஒரு புறம். அப்ப இதன் நடுவில் எப்படி பாச வெற்றி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நல்லா கவனி தேவ பிள்ளை. ஒரு மனிதன் பல கட்டுகளுக்குள்ள அகப்பட்டிருக்கிறான், பல கட்டுகளுக்குள்ள அகப்பட்டிருக்கிறான். அவனை சூழ்ந்து, தம்பிகளை நீங்க 3 பேர் வாங்க, நீங்க 4 பேர் வாங்க, நீங்க 4 பேர் வாங்க. ஏசையா உள்ளவா, ஏசையா ஏசையா ஏசை. நீ இப்படி நில்லுகோ, இப்படி என்னை பார்த்து இப்படி நில்லுகோ, நாங்கள் தள்ளி போய்க்கோ. இவன் மேலே ஆளுக்கு ஒரு இடத்துல கையை வச்சு பிடிச்சி நில்லுங்க. ஒருத்தன் தலையை பிடி, ஒருத்தன் கழுத்தை பிடி, ஒருத்தன் கையை பிடிச்சி நில்லு. ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி நில்லுங்க பார்க்கலாம். கவுனி. இப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு இவனை சூழ்ந்து சமுதாய கட்டு அவனை சூழ்ந்து நெருக்கியிருக்கு. சமுதாய கட்டு அவனை ரட்சிக்கப்பட விட மாட்டேக்கு. இவனை சுவிசேஷத்தினால நம்ம இழுத்து பார்க்கோம், விடக்கூடாது, நீங்க அங்கிட்டு இழுக்கணும். சுவிசேஷத்தினால நம்ம இழுத்து பார்க்கோம். ஆனா சமுதாய கட்டு, ஜாதி கட்டு, மத கட்டு இவனை பிடிச்சி வச்சு இவனை இந்த பக்கம் விட மாட்டேக்கு. இவனை அவன் மேல கை வை, நீ அவனை விட மாட்டேக்கு. இப்படி இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு இவ்வளவு போராட்டம். ஒரு ஊழியக்காரர் போறாரு, பிரசங்கம் பண்றாரு, வெறுமையா வாராரு, உலகம் பாக்கு
இந்த ஊழியக்காரன் தோற்று போயிட்டார். இன்னும் ஒரு ஊழியக்காரர் வராரு, இவன் ரட்சிக்கப்படல, அவரும் அடி வாங்கிட்டு வெறுமையா வராரு. உலகம் பார்க்கு இந்த ஊழியம் தோற்று போச்சு. அடுத்த ஊழியக்காரர் வராரு, அவருக்கும் அங்க அடி விழுது, ஆனாலும் ஊழியம் செஞ்சுட்டு அவர் வந்துருந்தாரு. உலகம் பார்க்கு இவர் தோற்று போய் விட்டார். ஆனா தேவ பிள்ளையே, நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு ஆத்துமாவுக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு. சும்மாலாம் ஒரு ஆத்துமாவை மீட்டு கொண்டு வர முடியாது. அவனை சுத்தியும் பலவிதமான பைண்டிங் அவனுக்கு மேல போடப்பட்டிருக்கு. ஜாதி என்கிற கட்டு, அது அங்க பயங்கரம், பயங்கரத்திலையும் பயங்கரம். ஜாதி அவனை விடவே விடாது, மதம் அவனை விடவே விடாது, அவங்களுடைய பழக்க வழக்கம் விடவே விடாதுங்க. அவ்வளவு பயங்கரத்துக்குள்ள கிடக்கிறவனை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? வெளி தோற்றத்துக்கு இந்த ஊழியக்காரன் தோற்று போனது போல காமிக்க வைப்பாரு, இந்த சபையும் அடி வாங்கினது போல காமிக்க வைப்பாரு. ஆனா இதுக்குள்ள ஒண்ணு நடக்கும். முதல் ஊழியக்காரர் வந்தார்ல, அவர் முதல் கட்ட உடைப்பாரு. இரண்டாவது ஊழியக்காரர் வந்தார்ல, அவர் இரண்டாவது கட்ட கத்தர் உடைப்பாரு. மூணாவது ஊழியக்காரர் மூணாவது கட்ட உடைப்பாரு. அடுத்து இவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு விசுவாசியா மாறுவான் பாரு. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுது வெட்டி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ நானும் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ இங்க எது வெற்றியாய் பார்க்கப்படுகிறதுனா, ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தேடி வருகிறது ஒரு பெரிய வெற்றி. அடி வாங்கினது உண்மைதான், சபை அவமானப்பட்டது உண்மைதான், கேஸ் போடப்பட்டது உண்மைதான். உனக்கு அது தோல்வி நான் இருந்துட்டு போட்டோம். நீ என்ன தோல்வி பெற்றவனா பாரு, என்ன ஒரு மைனாரிட்டியாவே பாரு, அடி வாங்குறவனா பாரு. ஆனா இதற்கு ஊடாக தேவன் எங்களை வெற்றி சிறக்க பண்ணும்படி ஒவ்வொரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது யாரும் தடை செய்யவே முடியாது, யாரும் தடை செய்ய முடியாது. ஹிட்லர் எழும்புனா தடை செய்ய முடியல, முசோலி எழும்புனா தடை செய்ய முடியல. கம்யூனிஸ்ட் நாடுகள் 150 வருஷம் நம்ம நாட்டுல, நம்முடைய உலகத்துல கம்யூனிஸ்ட் நாடுகள் இருந்தது, இரும்புத்துறை நாடுகள் இருந்தது. அங்கேயும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் சபையை நடத்த வைத்தாரு. கிறிஸ்து எப்பொழுது வெற்றி சிறந்தவர், சபை எப்பொழுது வெற்றி சிறக்க கூடியது. இதை யாராலையும் மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பார்வை சபைக்கு வேணும். இந்த பார்வை உங்களுக்கு தருவ. புரிஞ்சிருச்சா? இந்த செய்தி புரிஞ்சிருச்சா? வெளியில பாக்குறதுக்கு பல போராட்டம் இல்லையா? இப்ப கூட மகாராஷ்டிரா அவரு டாக்டர் பால்தனகரமா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இல்லையா? வெளியில பாக்குறதுக்கு பல போராட்டம் இருக்கு. அத உலகமோ அரசாங்கமோ எப்படி பாக்கு? நாம் தோற்று போகணும் என்று பாக்குறாங்க. சரி வச்சுக்கோ, உன் பார்வையில அது தோல்வினா இருக்கட்டும். என் பரலோகத்தின் பார்வையில இவ்வளவு கூட்டங்கள் தேவனை தேடி வருவது கிறிஸ்துவுக்குள், அது எங்களுக்கு கிடைக்கிற வெற்றி. இயேசுவை சிலுவையில அறைஞ்சாங்க. அறையும் போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க? அவர் தோற்று போனாரு. என்ன பண்ணாரு? என்ன அற்புதம் செஞ்சாரு, எவ்வளவு சுவிசேஷம் பேசினார், எவ்வளவு மிராக்கல் நடந்துச்சு. கடைசியில பாரு, ஒன்னும் செய்ய இயலாதவராய் தொங்கினாரா இல்லையா? அவரால் எதுவுமே செய்ய முடியாதவரை போல அங்க இருந்தாரா இல்லையா? எல்லாரும் நினைச்சாங்க தோற்று போனாருன்னு. சரி, நீ தோற்று போன மாதிரி நினைச்சுக்கோ. ஆனா அங்கிருந்து புறப்பட்டது ஒரு பெருங்கூட்டம். 120 உயிர் தெழுந்த பின்பு 120 பேர் மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டு 3000 பேர் 5000 பேர் திரள் கூட்டம், கோடிக்கணக்கான கூட்டம் இன்னைக்கு உலகம் எங்கும் அவரை ஆராதிக்கிறாங்க. இதுதான் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஒரு கணக்கெடுப்பு எடுத்து நான் எடுக்க விரும்புகிறேன். முதல் ஆராதனை 16 பேர் இருந்தாங்க. 16 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் ஆராதனை 16 பேர் இருந்தாங்க. இப்போ யாருன்னு கேட்டுருவோம். உங்களில் தலைமுறை தலைமுறையா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க, அதாவது நீங்க பிறக்கும் போதே உங்க தாய் தகப்பன் ஒரு விசுவாசி, அப்படிப்பட்ட பாரம்பரியமா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வந்தவங்க அப்படிங்கிறவங்க மட்டும் கை வைத்து காமிங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 ஒரே குடும்பம் தான். 8 9 10 11 12 13 14 15 15 16 17 18 19 20 21 22 23 24 25 ஒரு சில ஒரே ஃபேமிலியா இருக்கீங்க. சரியா? ரைட். 25 பேர் வச்சுக்கோங்க. எத்தனை பேரு?
25 பேர் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் வந்தவர்கள், அதாவது உங்கள் பெற்றோர் ஒரு கிறிஸ்தவர்கள், ஸோ நீங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி தான் வந்திருக்கிறீங்க, புரியுதா? முதல் ஆராதனை 16 பேர், இப்போ ஒரு 25, 41 ஆயிட்டு. அடுத்து இது தாண்டாது, கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கும். எவ்வளோ பார்த்தாலும் ஒரு 50-60 பேர் தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வந்த கிறிஸ்தவர்கள். மற்ற அத்தனையும் அந்த கால இருளிலிருந்து இயேசுவின் சுவிசேஷ வல்லமை அவர்களை கொண்டு வந்திருக்கிறது என்றால் இதுதான் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த தேவன் உங்கள் வாழ்விலையும் போகிற இடமெல்லாம் எடுக்கிற அனைத்து காரியத்திலையும் வெற்றி சிறக்க பண்ணி சத்துருவுக்கு தோல்வியை உடுத்து வைத்து உங்கள் தலையில் கிரீடத்தை பூக்க வைத்து அவரை அறிகிற அறிவின் வாசனையை தேவன் வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. தேவன் இவைகளை எல்லாம் நமக்கு செய்யும் பொழுது, இவைகள் எல்லாம் நமக்கு இப்போ 7 வாசனைகள் நம்ம பார்த்தோம், இன்னும் 3 வாசனை இருக்கு, நேரம் இல்லை. இந்த 7 வாசனைகள் நம்மில் வெளிப்படும் பொழுது, இந்த 7 வாசனையும் பாதுகாப்பாக இருக்கணும்னா, நிரந்தரமாக இருக்கணும்னா, ஒரே ஒரு காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, எபிரேய நிருபக்காரன் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். எபிரேய நிருபக்காரர் எபிரேயர் 12:16 12:16 ஒரு வார்னிங் கொடுக்கிறார். என்ன வார்னிங்னா சொல்லப்பட்டிருக்குது, ஒருவேளை வாசி, ஒருவேளை இருந்து வாசி, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். சபையை நிமிர்ந்து பாருங்க. உங்களிலிருந்து மனம் திரும்புதலின் வாசனை எழும்பி கொண்டிருக்கிறது, அர்ப்பணிப்பின் வாசனை எழும்புகிறது, துதியின் வாசனை எழும்புகிறது. உங்களிலிருந்து கொடியின் வாசனை, பயப்படும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் வாசனை, வெற்றியின் வாசனை எழும்புகிறது. அப்படி எழும்பும் பொழுது ஒரு காரியத்தில் எச்சரிக்கையா இருக்கணும். இங்க ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஏசாவை போல சீர்கெட்டவன். சீர்கெட்ட இடத்துல நாருமா மணங்குமா? சொல்லுங்க வேகமா. நாரும். சீர்கெட்ட இடத்துல என்ன அடிக்கும்? நாத்தம் அடிக்கும் இல்லையா? இப்ப ஏசா இங்கே நாற்றம் எடுக்கும் ஒரு செயலை செய்தான். உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் நற்கந்தம், ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் மட்டும்தான் எழும்பணும். அப்படி எழும்பும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்த மேன்மையை அசட்டை செய்து அவைகளை தூர எரியக்கூடிய அளவுக்கு உலகத்தோடு கலந்து உங்கள் வாசனையை கெடுத்து போடாதபடி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம கவனமா இருக்கணும். வாழ்க்கையில எந்த விஷயமும் சீர்கெட்டு போயிடக்கூடாது. ஒழுக்கம், ஒழுக்கம் சீர்கெட்டு, சொல்லுங்க, ஒழுக்கம் சீர்கெட்டு போய்விடாது. ஆவிக்குரிய ஜீவியம், ரட்சிப்பு, அபிஷேகம், அழைப்பு, கிருபை சீர்கெட்டு போயிடக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மேன்மையை காத்து கொள்ளணும். சேஷ்ட புத்திரபாகம் என்பது ஒரு மேன்மை, ரட்சிப்பு என்பது அதை விட ஒரு பெரிய மேன்மை, அபிஷேகம் அதை விட ஒரு பெரிய மேன்மை. இந்த மேன்மையை, தன் மேன்மையை இழந்து சீர்கட்டு நாற்றம் எடுக்க வைத்த ஏசா செய்தது போல, தம்பி, தங்கச்சி, சகோதரா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த இந்த மேலான மேன்மை, ரட்சிப்பை சாதாரணமா விலை இல்லாம வாங்கியிருக்கிறனால சாதாரணமா நினைக்காத. பாவத்தில் கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்தா தான் ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது உங்களுக்கு தெரிய வரும். இந்த ரட்சிப்பு குறைச்சி எடை போடாதீங்க. தேவன் தந்த ஆவிக்குரிய மேன்மைகளை, ஆவிக்குரிய சபை ஐக்கியத்தை, ஆவிக்குரிய இப்படிப்பட்ட நல்ல மேன்மையான அனுபவங்களை இழந்து விடக்கூடிய எந்த செயலும் நாம் செய்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க நம்மை காத்துக்கொள்வோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? முழங்கால் பண்ணிடுவோமா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த அனுபவங்கள் என் வாழ்க்கையில உருவாகிறதுக்கு என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன், முழுமையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. என்னிலிருந்து நீர் விரும்புகிற வாசனை வெளிப்பட வேண்டுமே தவிர
ஒரு நாள் ஏசாவின் வாசனை எண்ணில் வரக்கூடாது. ரட்சிப்பை இழக்க வைக்கிற ஒரு நாற்றம், அபிஷேகத்தை இழக்க வைக்கிற ஒரு நாற்றம், அழைப்பை கெடுக்கக்கூடிய காரியம் எனக்குள் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை கடைசி வரைக்கும் தாங்க. பிதாவை அர்ப்பணிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. கரம் உங்களோடு, உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் அர்க்கந்தமாக எங்க பிள்ளைங்களும் நாங்களும் இந்த ஊழியமும் இருக்கத்தக்க அளவில் கிருபை செய்யுங்க. கேட்ட இந்த அத்தனை வாசனைகளும் எங்கள் ஊழியத்தில் வெளிப்பட வைப்பீராக. அனைத்து மகிமையும் உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.